நம்ம எதெல்லாம் அடிச்சோம் பாருங்க. அவங்க ரேடார் ஸ்டேஷன்ஸ் அடிச்சோம், அவங்க கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் அடிச்சோம். சோ கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வான்வெளியில நம்மளோட கை ஓங்கி இருந்த நிலைமை போய் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வான்வெளியே நம்ம கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. கடந்த 3 நாட்களாக இவங்க செய்த தாக்குதல் எல்லாமே பாகிஸ்தான் தான் சாயங்காலம் 6 ஆனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சோம் போல இருக்கு. டெம்பரரியா நாங்க நிறுத்தி வைக்கிறோம் சொல்லிதான் அர்த்தம். நிரந்தரமா நிறுத்தி வைக்கிறோம் கூட இல்ல, டெம்பரரியா. அதுவும் 12ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் நீங்க ஒழுங்கா நடந்துகிட்டா, இதுல 1000 கண்டிஷன் இருக்கு. சீஸ்ஃபயர் இட்ஸ் a fragile ceasefire சொல்லிட்டு இருக்கோம். சீஸ்ஃபயர் இருக்கு ஆனா இல்லன்ற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. ட்ரம்ப்புக்கு வந்து ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் தேவை. யுக்ரைன் போற நிறுத்த முடியலன்னா கூட இந்தியா பாகிஸ்தான் போற ஒரு அணு ஆயுத போர் மாதிரி இருந்ததை நான் கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பந்தா காட்டணும்னு அவர் பார்த்தாரு. இஸ் நாட் அ ஜெனரல், இஸ் அ தேர்ட் ரேட் டெரரிஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் போர் குற்றவாளிகள்னு அறிவிச்சு ஹஃபீஸ் சயீது, மௌலானா மசூத் அசரோட அவன் பெரிய சேர்த்து நம்மளுக்கு சரண்டர் பண்ண விட்டாதான் சீஸ்ஃபயர்னு சொல்லணும். இல்ல அடி பிராமோஸ் 4 பிராமோஸ் தூக்கி அடிச்சு கராச்சி போட்டு அங்க இருக்கிற ஐஎன்எஸ் விக்ராந்தும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவும் விட்டு கராச்சி போட்டு தூக்கிடணும். ஒரு காலத்துல அமெரிக்கா கிட்ட வாங்கின காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் சொல்லுவாங்க, அவனுக்கும் சலாம் போடணும். சைனா கிட்ட வாங்கின காசுக்கு அவனுக்கும் சலாம் போடணும். ஆடுறான்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஆட வேண்டிய கதையில ஆயிட்டான். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஆபரேஷன் சிந்தூர் வந்து இன்னைக்கு சீஸ் ஃபயர் அப்படின்ற இடத்துக்கு வந்து நிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படியா இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம HQ-9 சைனாவோடது வந்து எந்த அளவுக்கு வந்து அதனுடைய இது இருந்தது அப்படின்னு பாக்குறோம். அண்ட் நியூக்ளியர் பாம்பு அதை வச்சுதான் இவ்வளவு நாள் வந்து சைனா மற்ற நாடுகளை வந்து பயம் காட்டிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அது மேலேயே, அந்த பங்கர் மேலேயே வந்து இந்தியா இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கு. அதை வந்து பாகிஸ்தானால முறியடிக்க முடியல அப்படின்றப்போ இது வந்து உலக நாடுகளுக்கு பாகிஸ்தானுடைய அந்த ஒரு சிஸ்டம் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படின்றத காட்டுது இல்லையா? அதாவது சைனாவோட சிஸ்டம் வீக்கானது வந்து பாகிஸ்தான்ல வீக்கா இருக்கிறது மாத்திரம் காட்டல, சைனாவோட ராணுவ உபகரணங்கள் எவ்வளவு மோசமானதாகவும் தரம் குறைந்ததாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு காட்டுற வண்ணம் உள்ளது. சோ இது பாகிஸ்தானுக்கு சைனா கொடுத்து சைனா தன்னைத்தானே எக்ஸ்போஸும் பண்ணிக்கிட்டாங்க. என் ப்ராடக்ட் யாரும் வாங்காதப்பா, வாரண்டி கேரண்டி இல்லாத ப்ராடக்ட், அது என் பெண்ணு முதல் கொண்டு நான் பண்ணக்கூடிய ராணுவ உபகரணங்கள் வரை எதையும் நீங்க நம்பி வாங்காதீங்க, அது உங்களை காப்பாத்தும் நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா காப்பாத்தாது, நம்பிடாத அப்படின்னு சொல்றதுக்கு நீ பாகிஸ்தான் வந்து நம்ம one way we have to thank Pakistan for exposing China. அதே மாதிரி அவங்க துருக்கி கிட்ட இருந்து வாங்கியிருந்த அந்த ஒரு ட்ரோன், அதுவும் வந்து ஒரு கொஸ்டின் பொசிஷன்ல இருக்குது இல்லையா? ஷாகர் ட்ரோன் அப்படின்னு வாங்க. அதுவும் வந்து நம்ம அடிப்படையா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ட்ரோன்ன்றது ஸ்வாம் ட்ரோன்ஸ், அது வந்து யார் வேணாலும் சீப்பா மேனுஃபேக்சர் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஒரு விஷயத்த மறந்துடுறோம். நம்ம பில்ட் பண்ண ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் ஆன்டி ப்ரொஜெக்டைல் சிஸ்டம், அதாவது ட்ரோன் ஜாமர்ஸ் நம்ம வச்சிருந்தோம். உள்ள வரக்கூடிய ட்ரோன்களை ஜாம் செய்யறது, அது சிக்னல்ஸை ஜாம் பண்ணி அதை கீழே அதை தகர்க்கிறது, கண்டுபிடிச்சு அதை தகர்க்கிறது. அதே மாதிரி ப்ரொஜெக்டைல் டிடெக்ஷன் சிஸ்டம், அது ஏவுகணை ஆகட்டும் இல்ல ட்ரோன் ஆகட்டும், அது எவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்குன்ட்டு அதை கண்டுபிடிக்க, இதெல்லாமே உள்நாட்டு உற்பத்தி DRDO பண்ணுது. இது ஒரு அரணா செயல்பட்டது. இது நான் கைனெட்டிக்னா அதால சுட முடியாது, ஆனா என்ன வருதுன்னு சொல்லிட்டு துல்லியமா கணிக்க முடியும். சோ ஒன்ஸ் நம்ம என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கணிச்சாலே அதை எதை வச்சு அதை கீழே திறக்க முடியும், அதை வந்து செயலிழக்க செய்ய வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சிடும். சோ எத்தனை வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, நம்ம அதுக்கு எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும், நம்மளோட சிஸ்டம் அதுக்கு என்ன வைக்கணும்னு சொல்றது நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சோ 2 விதமான அரண்களை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், 4 கட்ட அரண்களை யூஸ் பண்ணிருக்கோம். அதுல 2 விதமான சிஸ்டம்களை யூஸ் பண்ணிருக்கோம். ஒண்ணு வரத தகர்க்கிறது, இன்னொன்னு வரத கண்டுபிடிக்கிறது. சோ ஒன்னு வந்து பாசிவ், இன்னொன்னு ஆக்டிவ். சோ 2 விதமான சிஸ்டமை யூஸ் பண்ணதுனால வரத கண்டுபிடிக்கவும் செய்தோம், அதை தகர்க்கவும் செய்தோம். அதனாலதான் கிட்டத்தட்ட 99.8% சக்சஸ் ரேஷியோ. 1-2 தான் மிஸ் ஆகி அடிச்சிருக்கு டார்கெட்டை, அது கூட பெரிய டேமேஜ் பண்ணதா ஒண்ணுமே இல்லை. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாருங்க, இந்தியா அடிச்ச எல்லாமே இன்க்ளூடிங் பிராமோஸ் மிசைல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பேசஸ் சர்கோடா, ஸ்கர்டு, ராவல்பிண்டி, அவங்களோட தலைநகரத்தையே
தலைநகரம் ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் ரொம்ப தூரம் ஒண்ணு இல்ல, கிட்ட கிட்டதான். கஹூட்டா பிளான்ட் பக்கத்துலயே நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு, சக்லாலா ஏர்பேஸ் இருக்கு, ரேமியார் கான் ஏர்பேஸ்ல ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டவரே காலி. சர்கோடால நடு ரன்வேல வந்து 12 அடிக்கு 14 அடி பள்ளம் இருக்கு. அந்த ரன்வே புதுசாதான் அவங்க கட்டி ஆகணும். ராவல்பிண்டியில போட்ட பாம்ல நூர்கான் ஏர்பேஸ், அது அவங்களோட ஏர் மார்ஷல் நூர்கான் பாகிஸ்தான் ஏர்போர்ஸோட ஒரு பெரிய ராணுவ விமானப்படை அதிகாரி. அது வந்து பாகிஸ்தான்லயே பிரதமர்கள், ஜனாதிபதி, ராணுவ தளபதி இவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேஸ் அதுதான். அந்த பேஸ்ல போட்ட குண்டுல பேஸே கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாம ஆயிட்டு இருக்கு. தரமாக் காலி, ரன்வே காலி, சைடு ரன்வேன்னு சொல்லுவாங்க, சைட்ல டேக் ஆஃப், அதுவும் காலி. சோ அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க சர்கோடான்ற பேஸ் வந்து அவங்க F-16 பிளேன்கள் வந்து அங்கதான் வச்சிருக்காங்க, அதையும் அடிச்சோம். ஸ்கர்டூல சைனா கொடுத்த JF-17 பிளேன்ஸ் வச்சிருந்தாங்க, அதையும் அடிச்சோம். எல்லாம் பிரம்மோஸ் மிசைல். இது எல்லாத்தையும் வந்து HU-9 சொல்லக்கூடிய அந்த ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் சிஸ்டம், அதாவது நம்மளோட ஏவுகணை உள்ள போகும்போது எப்படி S-400ல இருந்து 600 கிலோமீட்டருக்கு அதுக்கு ரேடார் இருக்கும். அந்த 600 கிலோமீட்டர் ரேடாருக்குள்ள எது வந்தாலும் ஊடுருவினாலும் அது உடனே இது மெசேஜ் அனுப்பிச்சு வான்வெளியில தாக்கி அதை கீழே தகர்க்கணும். அதுதான் அந்த சிஸ்டமோட முக்கிய குறிக்கோள், அதுதான் வேலை. பட் HU-9 அந்த வேலையை பண்ணிச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்ன்ற மாதிரி அது இருக்கு, ஆனா இல்ல. வரும் ஆனா வராது. இப்படிதான் அவங்க அதோட செயல்பாடுகள் இருந்திருக்கு. சோ பாகிஸ்தானோட நம்ம எதெல்லாம் அடிச்சோம்னு பாருங்க. அவங்க ரேடார் ஸ்டேஷன்ஸ் அடிச்சோம், அவங்க கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் அடிச்சோம், அதாவது செய்தி பரிமாற்றம் அதுக்குன்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும், சென்டர்ஸ் இருக்கும், அதை தகர்த்தோம். ரன்வேக்களை தகர்த்தோம். அவங்க கிடங்குகள் எங்கெல்லாம் வந்து அவங்க பிளேன்ஸ், ஆர்மமெண்ட்ஸ், அம்யூனிஷன் எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ ஆயுத கிடங்குகள், அதை அடிச்சோம். அவங்க பிளேன் நிக்க வச்சிருக்கிற ஹேங்கர்ஸ் அடிச்சோம். சோ கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வான்வெளியில நம்மளோட கை ஓங்கி இருந்த நிலைமை போய் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வான்வெளியே நம்ம கட்டுப்பாட்டில் வந்துருச்சு நேற்று. அந்த சூழ்நிலையில தான் என்ன பண்ணாங்க, 3:35 ஏற்கனவே 2 நாளா DGMO காசிப் அப்துல்லா, மேஜர் ஜெனரல் காசிப் அப்துல்லா இந்தியாவுக்கு வந்து கால் பண்ணி பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம DGMO லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அவர் வந்து போன் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனா நேத்து 3:35க்கு பாகிஸ்தான் வந்து டெஸ்பரேட்டா ட்ரை பண்ணப்புறம் அமெரிக்கா வந்து இது மாதிரி நீங்க தயவுசெய்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தினப்புறம் பாகிஸ்தான் வந்து அவங்களா முன் வராங்க சரண்டருக்கு. சீஸ்ஃபயர் மாதிரி இல்ல, சரண்டர், கிட்டத்தட்ட சரண்டர் தான். இதுக்கு மேல சண்டை போட முடியாத ஒரு சூழ்நிலை பாகிஸ்தான்ல ஏற்பட்டு இருக்கு, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேச ஆரம்பிச்சோம். நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மொத்த இந்த 4 நாட்கள்ல நடந்திருக்கிற எல்லா தாக்குதல்களுமே எதையுமே நாம தொடங்கி வைக்கல. அப்கோர்ஸ் தீவிரவாதிகள் முகாம போய் தாக்குறதை தவிர்த்து அதுக்கு இது பதில், அவ்வளவுதான். அதுவும் அவங்கதான் தொடங்கி வச்சாங்க. மற்றது எல்லாமே வந்து இந்த கடந்த 3 நாட்களாக இவங்க செய்த தாக்குதல் எல்லாமே பாகிஸ்தான் தான் சாயங்காலம் 6 ஆனா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. ஒரு விஷயம், ட்ரம்ப் அவர்கள் தான் இதுல வந்து மிடிலிங் மேனா நின்று இதை சரி பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரம்ப் வந்து அவர்கள் போடும்போது, இன்னொரு இடத்துல நம்ம DGMO என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் டைரக்ட்லி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாங்களும் பாகிஸ்தானும் தான் அதுல ஈடுபட்டிருந்தோம் அப்படின்றத சொல்லும் போது ஆமா ரோல் அங்க இருந்தது. அமெரிக்கா வந்து நம்மளுக்கு விஷயத்த சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு நேற்று இருந்த பெரிய பிரச்சனை வேற. ரஷ்யா வந்து யுக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து ஒரு ஒப்பந்தம் வர வேண்டிய சூழ்நிலை இருந்து, போர் நிறுத்த ஒப்பந்தம். ஆனா புட்டின் ஆஸ் யூஷுவல் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்து எனக்கு சாதகமா இருந்தா நான் ஒத்துக்கிறேன், மண்டே வரைக்கும் தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டாரு. புட்டின் அந்த குண்டை போட்ட உடனே ட்ரம்ப் வந்து அந்த போர் நிறுத்தம் நடத்த முடியல, அட்லீஸ்ட் இந்த போர் நிறுத்தமா நடத்த முடியுமான்னு சொல்லிட்டு தானே வழிய வந்து வம்படியா வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு 5 மணிக்கு. இந்தியா ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி, பாகிஸ்தான் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஸ்டேட்மெண்ட்டை. என்னவோ அவர் தான் மத்தியஸ்தம் பண்ணதாகும். ஆக்சுவலா இது 2 தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்து அவங்க DGMOவும் நம்ம DGMOவுக்கும் நடுவுல நடந்த
பேச்சுவார்த்தை மூலம் எட்டப்பட்ட தற்காலிகமான உடன்படிக்கை. அதுல கையெழுத்திடாத உடன்படிக்கை. ரெண்டு பேருமே அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல. தற்காலிகம் தான் அது. டெம்பரரியா நாங்க நிறுத்தி வைக்கிறோம் சொல்லிதான் அர்த்தம். நிரந்தரமா நிறுத்தி வைக்கிறோம் கூட இல்ல, டெம்பரரியா. அதுவும் 12ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் நீங்க ஒழுங்கா நடந்துகிட்டா. இதுல 1000 கண்டிஷன் இருக்கு. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி நெகோசியேட் பண்றதுக்கு இல்ல இதுல. நீ இன்னொரு தீவிரவாத தாக்குதல் நடத்தினா திருப்பி அதை வந்து நாங்க ஒரு போராதான் நாங்க கருதுவோம். திருப்பி ஒண்ணு அடிக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. 1000 கண்டிஷன்ஸ் நம்ம போட்டுதான் பாகிஸ்தான் வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டு நாமளும் ஒத்துக்கிட்டு 12ஆம் தேதி 2 டிஜிஎம்ஓ கலந்து பேசுவார்கள். இந்த தற்காலிக ஒரு 2 தரப்பும் ஒத்துக்கொண்டு ஒப்புதல் அளித்து தற்காலிகமா நிறுத்தினாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரியே அந்த இவ்வளவு நாள் வந்து இந்த விஷயத்த ஆக்ட் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இனிமே பாகிஸ்தான் இந்த மாதிரி அத்துமீறல் நடந்துச்சுன்னா அது வந்து வார், ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு வரும் அப்படின்னு. தென் வந்து நேற்று சீஸ்ஃபயர் வந்து வயலேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ இதுவும் வந்து ஆக்ட் ஆஃப் வார்ல வந்து இந்தியா கன்சிடர் பண்ணும். ஆமா, நோ சீஸ்ஃபயர் இட்ஸ் எ ஃப்ரெஜைல் சீஸ்ஃபயர் தானே சொல்லிட்டு இருக்கோம். சீஸ்ஃபயர் இருக்கு, ஆனா இல்லன்ற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு அப்புறம் பாகிஸ்தான் நடத்தைய பார்த்துதான் அந்த சீஸ்ஃபயர் ஹோல்ட் ஆகுமா ஹோல்ட் ஆகாதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல ஹை லெவல் மீட்டிங் பிரைம் மினிஸ்டரோட வீட்டுல நடந்துட்டு இருக்கு. முப்படை தளபதிகளோடையும் ராணுவ அமைச்சரோடையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோடையும். சோ அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் நம்ம இதை பேசும்போது. நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவங்களோட உள்நாட்டு பிரச்சனை என்ன, உலக பிரச்சனை என்ன, இதால மற்ற நாடுகளுக்கு இருந்த ஸ்டேக்ஸ் என்ன, அதாவது அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு இதுல என்ன. அமெரிக்காவுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் தேவை. யுக்ரைன் போரை நிறுத்த முடியலன்னா கூட இந்தியா பாகிஸ்தான் போற ஒரு அணு ஆயுத போர் மாதிரி இருந்ததை நான் கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பந்தா காட்டணும்னு அவர் பார்த்தாரு. ட்ரம்ப் இது மாதிரி பந்தா காட்டுறதுலயும் ஒரு பிலிம் காட்டுறதுலயும் அவர் வந்து வல்லவர். லோக்கல் மெட்ராஸ் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா உதார் விடுறத செம்ம பார்ட்டி அவரு. ஆனா அவர் உதாருக்கு யாருமே பயப்படுறது இல்லை. அது ரஷ்யாவும் பயப்படல, இந்தியாவும் பயப்படல, ஏன் ஹவுத்திகளும் பயப்படல, இஸ்ரேலும் பயப்படுறது இல்லை, யாருமே மதிக்கிறது இல்லை. ட்ரம்ப் இஸ் அ ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர்னு உலகத்துக்கே தெரியும். நேத்து அமெரிக்கா பண்ண ட்ரம்ப் வந்து நேத்து கோமாளியாக நின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த இதுலயுமே ட்ரம்ப் தான். பாகிஸ்தான் கூட இல்ல. உலக கோமாளியாக இன்று யார பாக்குறோம்டாரு ட்ரம்ப் தான் பாக்குறாங்க எல்லாரும். அமெரிக்கா ஒரு சூப்பர் பவரை வந்து ஆப்டரா ஒரு பாகிஸ்தான் பிச்சை எடுக்கிற நாடு, அந்த நாடு போயிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கு சைனா வந்து பின்னாடி இருந்து சில வேலைகள் பார்த்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டேட்மெண்ட் இஷாக் தர் முதல்ல சைனா நேற்று ஈவினிங் ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இறையாண்மையும் ஒற்றுமையும் நாங்க மதிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சைனா. அதே அமெரிக்காவை தேங்க் பண்ணி பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுக்கு நன்றி சொல்லும் வகையில அவர் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்ட உடனே விஷயங்கள் தாறுமாறா மாறிச்சு. சைனாக்கு வந்து அது கோபத்தை உண்டாக்கிச்சு. ஏண்டா ஓசியில என்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில அமெரிக்காவுக்கு போயிட்டு அவன் தான் எல்லாம் பண்ணான்னு சொல்றியே, அப்ப நான் என்ன சும்மா உப்புக்கு சப்பாவா, டம்மி பீஸா நானுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணான், பாகிஸ்தான் மேல பிரஷர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சான். அப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, சைனாவின் பேச்சுக்கு இணங்க சில விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. யாரு நான் சொல்றது பாகிஸ்தான். அப்ப பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது இல்லாம உள்நாட்டு பிரச்சனை இல்ல, ஆசிம் முனீருக்கு இந்த சீஸ்ஃபயர்ல ஒரு ஈடுபாடு இல்ல. காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆசிம் முனீர் வந்து ஒரு இழுபறியான போரை தான் எதிர்பார்த்தான். அவங்களுக்கும் ஒரு டேமேஜ் நடக்கும், நம்மளுக்கும் ஒரு டேமேஜ் நடக்கும். சார் பாத்தியா இந்தியாவையும் நான் அடிச்சு காட்டிட்டேன், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சிட்டியை நான் வந்து தகர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி சண்டை நிறுத்தம் வந்திருந்தா இட் இஸ் அ மாரல் விக்டரி ஃபார் ஆசிம் முனீர். ஆனா நேத்து அவங்க சீஸ்ஃபயர்னு சொல்றது கிட்டத்தட்ட சரண்டருக்கு ஈக்குவல் தான். அது நல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க தோத்து போய் ஆளை விடுறா சாமின்னு சொல்ற மாதிரிதான் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா ஆசிம் முனீரோட பதவி, ஆசிம் முனீரோட அதிகாரம்,
ஆசிம் முனீரோட அந்த பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த பலம், பாகிஸ்தான் ராணுவத்துக்கே இருக்கக்கூடிய பலம் நாட்டுக்குள்ள, மற்றவர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்துறது, அரசியல் கட்சிகள் முதல் கொண்டு மக்களை முதல் கொண்டு எல்லாரையும் கட்டுப்படுத்தி அவங்க கீழே வச்சுட்டு இவங்க ராஜாக்கள் மாதிரி இருக்கிறது அவங்க கை நழுவி போயிடும். சோ இது ஆசிம் முனீர் விரும்பல. சோ சைனாவுக்கும் இது பிடிக்கல, ஆசிம் முனீருக்கும் பிடிக்கல. அதனால திரும்பியும் ஒரு எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 6:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் 4 மணி நேரம் இந்த குண்டுமலை வந்து அவங்க அடிக்கிறதும் நம்ம திருப்பி அடிக்கிறதும் நம்ம தடுக்கிறதும் இந்த இது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு அப்புறமா திரும்பியும் பேக் சேனல் டாக்ஸ் ஆரம்பிச்ச அப்புறம் அந்த சீஸ்ஃபயர் திரும்பியும் நெகோசியேட் பண்ணி ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. பாகிஸ்தான் வந்து இத்தனை சண்டையில அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்களால கன்சிடரபிள் டேமேஜ் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா மீது எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு அச்சத்தையோ இல்ல ஒரு பெரிய சேதத்தையோ உண்டாக்க முடியல. சார் இன்னொரு விஷயம், சீஸ்ஃபயர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இதை வயலேட் பண்ணிருக்கு. ஸோ ஒன்ஸ் இட் ஸ்டார்டட் லைக் அ வார் அப்படின்ற மாதிரி வரும்போது இப்போ ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் அவங்க பீங் சைலண்ட் அப்படின்னு இருந்தாலும் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆனதுக்கப்புறம் இஃப் பாகிஸ்தான் மறுபடியும் ஒரு அட்டாக் மிசைல் அட்டாக்கோ ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா ஸோ ஒரு காலம் வரைக்கும் ஒரு காரை வரையற்ற மாதிரி இந்தியா வந்து எப்பவுமே ஒரு அலர்ட். மேடம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், வி ஆர் ஆல்வேஸ் அண்டர் அலர்ட். நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா ஒரு இது போடணும் இல்லையா, அந்த அரங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து வச்சதுனால்தான் we were prepared for it. இது 2008 இருந்த ஒரு கவர்மெண்ட் இல்ல. கடல் வழியா வா, என் மக்களை கொண்டுட்டு போ, கையில நீ மஞ்சள் கயிறு இல்ல சிவப்பு கயிறு கட்டிட்டு உனக்கு ஹிந்துன்னு சொல்லிட்டு நான் மாத்திடுறேன், நீ என்ன வேணாலும் யார வேணாலும் கொல்லுன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இல்ல. we were prepared for it. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அவங்க பூஞ்சில அடிச்ச 16 உயிர் சேதங்களை தவிர்த்து, நேத்து ஒரு உயிர் சேதத்தை தவிர்த்து ஒரு 17 பேரை தவிர்த்து பெரிய உயிர் சேதங்கள், இவ்வளவு பெரிய அட்டாக், இந்த ஸ்கேல் ஆஃப் அட்டாக் பாத்தீங்கன்னா முதல் நாள் 15 இடங்கள், அடுத்த நாள் 36 இடங்கள், அடுத்த நாள் 26 இடங்கள், நேற்றும் திரும்பி 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க ட்ரோன்ஸையும் மெசைல்ஸையும் சைனீஸ் மெசைல்ஸையும் அடிச்சு கேஷுவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் பில்டிங்கள் தகர்க்கப்பட்டது, ஏதாவது ஒரு நம்மளோட ராணுவ தளவாடங்கள் தவிர்க்கப்பட்டது. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃபா போட்டோவை டேட் ஸ்டாம்போட எடுத்து நம்ம போட்டு காட்டிட்டோம் ஏடிஜிபிஐ. பாகிஸ்தான் மேப்பை வச்சு இங்க அடிச்சோம் அங்க அடிச்சோம் இங்க அடிச்சோம், அந்த மேப் நீங்களும் நானும் போட்டு கூட நான் கூட சொல்லலாம், கதை அடிக்கலாம். கதை சொல்லுவதுல அவங்க பாகிஸ்தான் அவனுமே பொய்யும் கதையிலுமே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் எத்தனை நாள் வாழ்வாங்க நம்மளும் பார்க்கலாம். உள்நாட்டு பிரச்சனை அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த உள்நாட்டு பிரச்சனைல இருந்து ஆசிம் முனீர் எப்படி மீள்றதுன்னு தெரியாம இப்போ முழிப்பு திங்கி நின்றுட்டு இருக்காரு. இருக்கான். இஸ் நாட் அ ஜெனரல், இஸ் அ தேர்ட் ரேட் டெரரிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் போர் குற்றவாளிகள்னு அறிவிச்சு ஹஃபீஸ் சயீது, மௌலானா மசூத் அசரோட அவன் பேரையும் சேர்த்து நம்மளுக்கு சரண்டர் பண்ண விட்டாதான் சீஸ் ஃபயர்னு சொல்லணும். இல்ல அடி பிராமோஸ் 4 பிராமோஸை தூக்கி அடிச்சு கராச்சி போர்ட், அங்க இருக்கிற ஐஎன்எஸ் விக்ராந்தும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவும் விட்டு கராச்சி போர்ட்டை தூக்கிடணும். அத்தோட பாகிஸ்தான் அவனே லைனுக்கு வருவான். பட் அப்கோர்ஸ் மோடி வந்து அந்த அளவுக்கு போக மாட்டார். அதனாலதான் அவர் பிரதமரா இருக்காரு. நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை நம்ம அணுகிற விதம் வந்து கிளியரா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. நீ எஸ்கலேட் பண்ணா நான் எஸ்கலேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் பாகிஸ்தான் வந்து ஒரு காலத்துல அமெரிக்கா கிட்ட வாங்கின காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம்னு சொல்லுவாங்க. அவனுக்கும் சலாம் போடணும். சைனா கிட்ட வாங்கின காசுக்கு அவனுக்கும் சலாம் போடணும். ஆடுறான்னு சொன்னா எல்லாருக்கும் ஆட வேண்டிய கதையில ஆயிட்டான். சோ கிட்டத்தட்ட அவன் சைனாக்கு டான்ஸ் ஆடணுமா இல்ல அமெரிக்காவுக்கு டான்ஸ் ஆடணுமான்னு தெரியாம அவங்க தத்தளிச்சுட்டு இருக்கும் போது ராணுவத்துக்கும் இதுல அந்த இந்த போரை நிறுத்துறதுல உடன்பாடு இல்லை. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான்ல கோர் கமாண்டர்கள் இடையே பிரச்சனை இருக்கு. 10 கோர் கமாண்டர் இருக்காங்க. அந்த மேப் வேணும்னா உங்களுக்கு அனுப்புறேன். குஜரான்வாலா, முல்தான், லாகோர், ராவல்பிண்டி, கொட்டா, பெஷாவர், கராச்சி, இன்னொரு 2 இடங்கள் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. 10 கோர் கமாண்டுகள் இருக்கு.
இந்த 10 கோர் கமாண்டுகள் சாக்லா அண்ட் மாங்லா மொத்தம் 10. இந்த 10 கோர் கமாண்டுகள்ல கிட்டத்தட்ட கொட்டா கோர் கமாண்டர், பெஷாவர் கோர் கமாண்டர், லாகூர் கோர் கமாண்டர், கராச்சி கோர் கமாண்டர் அதிகமான சேதங்களையும் அதிகமான பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஆசிம் முனீர்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கு. இன்னொன்னு நீங்க நல்லா பாருங்க, இந்தியாவோட லெப்டினன்ட் ஜெனரல் வந்து, அதாவது டிஜிஎம்ஓ வந்து ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க். பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ எந்த ரேங்க்? மேஜர் ஜெனரல், ஒரு படி கம்மி. அங்க இருக்கக்கூடிய கோர் கமாண்டரும் டிஜிஐஎஸ்ஐ என்ன ரேங்க்? எல்லாருமே லெப்டினன்ட் ஜெனரல். சோ அவங்க கீழ் அதிகாரி சொல்றத மேல் அதிகாரி கேட்பானா? அங்கேயே ஒரு உரசல் வருதா? அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும். பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராணுவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலானது மிகப்பெரிய அரசியல். இம்ரான்கான் பக்கம் சில பேர் நிக்கிறாங்க, ஜெனரல்ஸே. ஆசிம் முனீர் பக்கம் சில ஜெனரல் நிக்கிறாங்க. ஷாபாஸ் ஷெரீப் வந்து என்ன விட்டா போதும், நான் பிரைம் மினிஸ்டரா எது வழி இருக்கோ அது மாத்திரம் பாத்துக்கிட்டா போதும், என்ன விட்டுருங்கடா சாமின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நேத்து ஷாபாஸ் ஷெரீப் வந்து பிரஸ் ஸ்டேட்மெண்ட் படிச்சத ஸ்டைல பாத்தீங்களா? அது யாரோ கத்து கொடுத்து ஒப்பிக்கிற மாதிரியே இருந்ததா? தேங்க்யூ அமெரிக்கா, தேங்க்யூ சைனா, தேங்க்யூ அசர்பைஜான், தேங்க்யூ கத்தார், தேங்க்யூ பஹ்ரைன், தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. இதென்ன ஸ்கூல் குழந்தைங்க சாக்லேட் வாங்கிட்டு தேங்க்யூ சொல்ற மாதிரி ஒரு பெரிய பட்டியல வாசிச்சார் பாத்தீங்களா? அதுல எத்தனை கட்டு இருந்தது பாத்தீங்களா? 17 கட்டோ 16 கட்டோ இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பாக்குறது திட்டுமொழி முழிக்கிறது. சோ தட் மேன் இஸ் நாட் அட் ஹெல்ம். அவரால் ஆட்சியை ஒழுங்காக செலுத்த முடியவில்லை, அதிகாரம் செய்ய முடியவில்லை. ராணுவம் அவர் சொன்ன பேச்சை கேட்பது எப்பயுமே கேட்டதில்லை பாகிஸ்தான் ராணுவம், இனி கேட்கறதுக்கு. ஆனா இப்போ சுத்தமா கேட்கறது இல்லை. பட் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தெரியும், இன்னொரு முறை நேத்து நடந்த சம்பவம் ரிப்பீட் ஆச்சுன்னா கராச்சி தரைமட்டமாகும் என்று. சோ நம்ம இன்னைக்கு ஈவினிங் வில் பி த குரூஷியல் ஈவினிங் ஃபார் எல்லாருக்கும். அதாவது இன்று 11ஆம் தேதி மாலை 6:30 மணி முதல் 11 மணி வரை பாகிஸ்தானின் செயல்பாடு பாகிஸ்தானின் வரலாற்றை தீர்மானிக்கும். பாகிஸ்தான் நிகழ்காலம் ஆயிடுமா இல்ல வருங்காலம் இருக்குமான்றது இன்னைக்கு தீர்மானிக்கும். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.